இல்லை அது வந்து அது வந்து என்னன்னா மிகப்பெரிய குளறுபடி நீட்டில். இந்த நீட்டே தேவையில்லைன்றதான் எங்களுடைய எண்ணமும் கூட. நீட்டே தேவையில்லை, இந்த நீட்டே மிகப்பெரிய குளறுபடி. இது வந்து மக்களுக்கு தேவையில்லாத அலக்களிப்பு. இதோட வந்து ஒரு தேர்வை வந்து ஒன்றிய அரசு ஒழுங்காக கூட நடத்த முடியாத அளவுக்கு ஒரு தேர்வை கூட ஒழுங்காக நடத்த முடியல. லட்சக்கணக்கான மாணவர்கள் 20 லட்சம் மேற்பட்ட மாணவர்கள் எழுதுறாங்க. ஒரு கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் சரியாக கொடுக்க முடியல. சென்டர்ஸும் கம்மியான சென்டர்ஸ் தான், பெரிய அளவுலாம் இல்லை. இதை விட பெரிய தேர்வுகள்லாம் இந்தியா முழுவதும் நடக்குது. சென்டர்ஸும் கம்மியான சென்டர்ஸ் தான். என்னன்னா இவர்களால் இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு தேர்வில் கூட மெச்சூரிட்டி இல்லை. வர்ற மாணவர்களை தான் நீங்கள் வலையில கழட்டு, தோடை கழட்டு, துப்பட்டாவை கழட்டுங்கிறீங்க. நீங்கள் போய் கொஸ்டின் பேப்பரை கூட ஒழுங்காக போய் சேர்க்க முடியல. அதை செய்ய முடியாமல் நீங்கள் வர்ற மாணவர்களையும் ஃப்ரிஸ்கிங் பண்ணுறீங்க, கையில் இது பண்ணுறீங்க, ஒரு சின்ன கம்மல் கூட போட விட மாட்டேங்கிறீங்க. அவ்வளோ தூரம் பண்ணுற நீங்கள் கொஸ்டின் பேப்பர் கூட கொண்டு போய் சேர்க்க முடியல. அதை கூட கண்டிப்பாக இது பண்ண முடியல. மற்ற மாநிலங்கள், அதாவது தென் மாநிலங்கள்லாம் நல்லா இருக்கு. அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற மாநிலங்கள்லையும் அவங்க இருக்கிற மாநிலங்களில் மட்டும்தான் இந்த தவறு நடக்குது. இப்போது கடந்த 2-3 வருஷங்களாகவே இந்த தவறு நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த தேர்வு எதுக்கு வச்சாங்க? நல்ல மாணவர்கள், தகுதியான மாணவர்கள் உள்ள வரணும்னா அதுக்கான இதுவே பர்பஸே சால்வ் ஆகல. ஆயிரக்கணக்கான பேர் சும்மா வந்து இந்த மாதிரியான தவறான முறையில் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. போன வருஷம் வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் வேறு வழி இல்லாமல் கடைசி நேரத்தில் அப்ரூவ் பண்ணி இதை இனிமேல் தடுக்க முடியாத அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் விட்டாங்க. திரும்ப அடுத்ததாக திருத்துவாங்கன்னு பார்த்தா இன்னும் அதை விட கொடுமை. இப்போ 2வது தடவை எழுதுறாங்க. யார் பொறுப்பாரு? இதுக்கு மோடி தான் பொறுப்பானு. இந்த தவறுக்கு கண்டிப்பாக மோடி தான் பொறுப்பாக இருக்கணும். இனிமேலாவது தவறை உணர்ந்து இந்த நீட்டு தேர்வை முழுமையாக ரத்து செய்துவிட்டு முன்னாடி எப்படி ப்ராசஸ் இருந்துச்சோ அதே மாதிரி போகலாம். மாணவர்களுக்கு 2 சுமை. இந்த புக்கையும் படிக்கணும், அந்த புக்கையும் படிக்கணும். ஒன்று இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தனியார் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு, தனியார்கள் வந்து இன்றைக்கி நிறைய டியூஷன் சென்டர் திறக்கிறதுக்கும் இந்த நீட்டு டியூஷன் சென்டர் திறக்கிறதுக்கு தான் வழிவகை செஞ்சு கொடுத்தாங்க தவிர்த்து வேறு எந்த வகையிலையும் இது இல்லை. ஒவ்வொரு பெற்றோருக்கும் மாதத்துக்கு இல்லை வருஷத்துக்கு ஒரு 2-3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா செலவுகளை இந்த 11ஆம் வகுப்புலேருந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க. நீட் கோச்சிங் சென்டருக்கு ஒரு 2-3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா செலவு தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு 700-800 கோடியாவது தனியாருக்கு யாருக்காவது டியூஷன் சென்டருக்கு இந்த நீட்டு தேர்வு பயிற்சி மையங்களுக்கு போகிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. தவிர வேற எந்த யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.